என்று கருதுகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த பெயரிடாத நட்சத்திரங்கள் என்ற தொகுப்பை முன்வைத்து ஈழ கவிதையினுடைய வளர்ச்சி, குறிப்பாக பெண்களுடைய கவிதைகள் எவ்வாறாக பல்வேறு காலகட்டங்களில் வேறு விதமான போக்குகளை பிரதிநிதித்துவப்படுத்தி வந்திருக்கிறது என்ற விஷயத்தை பார்க்கலாம் என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த பெயரிடாத நட்சத்திரங்கள் என்ற இந்த தொகுப்பு 160 பக்கங்களில் வெளியாகி இருக்கிறது. சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஊடர் பெண்ணிய இணையதளமும் தமிழகத்தில் இருக்கிற விடியல் பதிப்பகமும் இணைந்து இந்த நூலை வெளியிட்டிருக்கிறது. இந்த 27 பெண் கவிஞர்களுடைய 70க்கும் மேற்பட்ட கவிதைகள் இந்த தொகுப்பிலே தொகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுப்பு பல்வேறு தொகுப்புகளில் ஒரு தொகுப்பு என்று நிச்சயமாக சொல்ல முடியாது என்பதை நான் உறுதியாக சொல்லுவேன். ஏனென்றால் இந்த தொகுப்பு வெளிவந்திருப்பது என்பது தமிழ் கவிதை வரலாற்றிலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். காரணம் என்னவென்றால் 2 காரணங்கள். ஒன்று, இம்மாதிரியான கவிதைகள் அதிகமாக பரவலாக வெளி உலகங்களை எட்டுவது என்பது மிகவும் சிரமமாக இருக்கும். ஏனென்றால் போர்க்காலத்திலே எழுதப்படுகிற கவிதைகள், இந்த ஆயுத மோதலில் எழுதப்படுகிற கவிதைகள் மிக குறுகிய சுற்றுக்குள்ளேயே அங்கிருக்கிற தோழர்களுக்கு இடையிலேயே வாசித்து அங்கேயே அவர்கள் மடிந்து விடுகிற போது அங்கேயே மடிந்து விடுகிற ஒரு சூழல் ஒன்று இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கவிதைகள் வெளி உலகுக்கு சேர்வதற்கான ஊடக பலமும் இல்லாதிருக்கிறது. ஏனென்றால் என்னளவில் ஈழத்தில் எழுதப்பட்ட நாவல்களை பற்றி ஒரு ஒரு வாய்வை நாம் தொடங்கலாம் என்று ஒரு முயற்சி எடுத்த போது, அங்கே ஈழத்துக்கு உள்ளே எழுதப்பட்ட நாவல்கள், குறிப்பாக வடகிழக்கிலே எழுதப்பட்ட நாவல்களை திரட்டுவது என்பது நடைமுறையில் சாத்தியமே இல்லை என்ற முடிவுக்கு நான் சேர வேண்டியிருந்தது. அந்த வகையில் இந்த தொகுப்பு இந்த 2 வகையிலும், இந்த போராட்டத்தில் எழுதப்பட்ட மிக குறுகிய சுற்றுக்குள் இருந்த அந்த கவிதைகள், வெளி உலகை எட்ட முடியாமல் இருந்த அந்த கவிதைகள், இதை மிக மிக சிரமப்பட்டு, ஏனென்றால் இந்த கவிதைகளை தொகுப்பதில் இருக்கிற சிரமம் என்பது எல்லோரும் உணரக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் அது முள்ளிவாய்க்காலினுடைய இந்த பேரழிவுக்கு பிறகு இந்த கவிதையில் எழுதிய அந்த 27 கவிஞர்களும் மரணமுற்ற பிறகு அவர்களுடைய படைப்புகளை தொகுப்பதில் இருக்கிற சிரமம் என்பது அது சொல்ல முடியாத துயர்களை கொண்ட ஒரு சிரமமாக இருக்கிறது. இந்த சிரமத்தின் மத்தியிலும் கூட இந்த போராளி பெண்களுடைய கவிதை தொகுக்கப்பட்டிருப்பது என்பது மிக முக்கியமான நிகழ்வு. ஏனென்றால் தமிழ் கவிதை தரப்பிலே பார்த்தீங்கன்னா, நீங்கள் மரபு ரீதியிலே புறநானூற்று கவிதைகளிலே பெண்களுடைய அந்த சாகச வீர மரபுக்கு ஒரு இடம் இருக்கிறது. அதுக்கு பிற்பாடாக நவீன கவிதை என்று பார்த்தீர்கள் என்றால் காதல் கவிதை, பக்தி கவிதைகள் இருந்திருக்கிறது. ஆண்டாள் போன்றவர்கள் எழுதிய கவிதைகள் இருக்கிறது, அவையார் போன்றவர்கள் எழுதிய கவிதைகள் இருக்கிறது. ஆனா அதுக்கு பிற்பாடாக இப்போது 20ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கவிதைகள் பார்த்தீங்களா, தமிழகத்தில் எழுதப்பட்ட கவிதைகள் பெண்கள் தங்களுடைய உணர்வு சார்ந்து, தங்களுடைய வாழ்வு சார்ந்து மிகவும் ஒரு மனநிலையில், சமாதான மனநிலையில் இருந்து எழுதப்படுகிற கவிதைகள். குறிப்பாக அவர்கள் ஆயுத மோதலில் இருந்து எழுதுவதில்லை. அவர்கள் எதிர்கொள்கிற வன்முறைகள் என்பது வேறானது. அதுக்கு அடுத்ததாக ஈழத்தில் எழுதப்பட்ட கவிதைகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லாத செய்திகள் தொகுப்பு வந்த போது ஒரு மிகப்பெரிய அலையாக, அது மிகப்பெரிய தாக்கத்தை ஈழ கவிதைகளை தமிழக கவிதைகளும் உருவாக்கியது. அதற்கு பிற்பாடாக அந்த கவிதைகளின் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், ஒரு லட்சியத்தையும் ஒரு கனவையும் அந்த கவிதைகள் கொண்டிருந்தது. அந்த இன அடையாளம் என்ற அந்த அடையாளத்தையும் அந்த கவிதைகள் கொண்டிருந்தது. ஆனா அதற்கு பிற்பாடாக இந்த 80களில் போராட்டம் உக்கிரம் பெற்று 90களில் பல்வேறு விதமான விமர்சனங்கள், சிக்கல்கள் உருவாகி, நெருக்கடிகள் உருவாகி 2000 ஆண்டின் இறுதியிலே வந்தபோது இந்த விடுதலை போராட்டம் சம்பந்தமான பல்வேறு விதமான விமர்சனங்கள் மேல தொடங்கியது. அந்த காலத்திலே பல்வேறு கவிஞர்கள் உருவாகிறார்கள். கடந்த ஒரு 10-15 காலத்தில் நீங்கள் பெண்கள் கவிதைகள் நீங்கள் பார்த்தீர்கள், ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை போல 20-25 பெண் கவிஞர்கள் ஈழத்திலே இருந்து எழுத வந்திருக்கிறார்கள். அப்ப இந்த 2 காலகட்டங்கள், 2 இந்த பரிமாணங்களை விடவும் பிரிதொரு பரிமாணம் கொண்டது இந்த பெண்களுடைய கவிதைகள். ஏனென்றால் இவர்கள் ஆயுத மோதல்களின் உள்ளே எப்போதும் மரணம் தங்களை துரத்துகிற அந்த சூழலே வாழ்ந்திருக்கிற அந்த பெண்கள். விடுதலை போராட்டத்தை பற்றின பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது.
இந்த உயிர் வருகிற பெண்கள் உயிர் பறிக்கிறவர்களா இருக்கிறார்கள். இவர்கள் வந்து மரபு ரீதியில் பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த தாய்மை என்ற பண்பு இழந்திருக்கிறார்கள், முரடத்தனமாக இருக்கிறார்கள், கொலைகாரர்களா இருக்கிறார்கள், முரடர்களாக இருக்கிறார்கள் என்கிற மாதிரி எல்லாம் அவர்கள் மீது விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தொகுப்பு என்பது இந்த அளவில் ஒன்று எங்களுடைய கைகளுக்கு அகப்படாதது, இன்னும் சுலபமாக எட்டப்பட முடியாதது, இன்னும் சின்ன சுற்றுக்குள்ளே இருந்தது என்ற அளவில் இது வெளி உலகத்துக்கு பரவலாக இதை கொண்டு வந்திருப்பது என்பது வந்து மிக முக்கியமான விஷயம். அது மட்டுமல்ல, மரபாக இருந்த அந்த ஈழத்தினுடைய பெண்களுடைய வாழ்விலே வந்து இந்த போராட்டம் என்பது எந்த விதமான மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது, அவருடைய ஆளுமைகள் என்னென்ன விதமாக விகசித்திருக்கிறது என்ற விஷயங்களை வந்து இந்த கவிதைகள் முன்வைத்திருக்கிறது. அந்த வகையில வந்து இந்த கவிதை தொகுப்பை வந்து மதிப்பிடுவது என்பது, நீங்கள் வந்து மரபு ரீதியான தமிழ் கவிதைகளை மதிப்பிடுகிற மாதிரியோ, அல்லது வந்து தமிழகத்திலே எழுத பெண் கவிதைகளை மதிப்பிடுகிற மாதிரியோ, அல்லது சொல்லாத செய்திகள் காலத்திலே வந்த பெண் கவிதைகளை மதிப்பிடுகிற மாதிரியோ, அல்லது இந்த 90களின் 2000 ஆண்டும் இறுதிகளில் வந்த கவிதைகளை மதிப்பிடுகிற மாதிரியோ நிச்சயமாக மதிப்பிட முடியாது. ஏனென்றால் உயிர் வாழ்தலுக்கு அஞ்சி வாழ்கிற மனிதர்களுடைய அவஸ்தையை மதிப்பிடுவதற்கான அளவுகோல் நிச்சயமாக இந்த உயிர் அச்சுறுத்தல் இல்லாத சூழலில் வாழ்ந்தவர்களுடைய கவிதைகளை மதிப்பிடுவதற்கான அளவுகோலாக இருக்க முடியாது. ஆகவே இந்த கவிதைகளுக்கும் பிற கவிதைகளுக்கும் இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், சில கவிதைகள் வந்து கவிதைகளை படிப்பதற்கான வாய்ப்புகள், அதை பற்றி விவாதிப்பதற்கான வாய்ப்புகள், அதை சார்ந்த பயிற்சி என்பது மிகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் போராளி பெண்களுக்கு வந்து இந்த எல்லா விதமான வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த சூழலில் வந்திருக்கிற இந்த கவிதைகள் வந்து ஒரு மிக முக்கியமான வரவு. ஆகவே அந்த வகையில வந்து இந்த ஊடறு இணைய வெளியிடும் விடியல் பதிப்பகம் வந்து ஒரு மிக முக்கியமான வரலாற்று பங்களிப்பை சேர்ந்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை வந்து மிக நிச்சயமாக நான் சொல்லுவேன். இன்னும் இந்த கவிதை தொகுப்பு என்பது கவிதையின் மீதும் மனித விடுதலையின் மீதும் ஆர்வம் கொண்டிருக்கிற அனைவருடைய சேமிப்பிலும் இருக்க வேண்டிய ஒரு ஆவணம் என்ற விஷயத்தை நான் வந்து திட்டவட்டமாக முதலில் சொல்லிவிடுகிறேன். மற்றது, நீங்கள் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டீர்கள் ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்க கவிதைகளை பற்றி குறிப்பிட்டீர்கள். உண்மைதான், ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்க கவிதைகள் வந்து மிக பெரும் தொகுதிகளாக வந்திருக்கிறது. உண்மை, தென்னாப்பிரிக்க விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலத்திலே வந்து தென்னாப்பிரிக்க பெண் கெரில்லா கவிஞர்கள் எழுதின ஒரு மிக பெரும் தொகுதியை வந்து ஏஎன்சி வந்து பதிப்பித்திருந்தது. அந்த ஏஎன்சி பதிப்பித்த அந்த தொகுப்பு உலகில் இருக்கிற ஏஎன்சியினுடைய அலுவலகங்கள் வழி அவர்களுக்கு நீங்கள் கடிதங்கள் எழுதினால் அவர்கள் வந்து உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைத்தார்கள். கடந்த 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அத்தகைய ஒரு தொகுதியை நான் வாசித்து அதிலிருந்து சில கவிதைகளை மொழிபெயர்க்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அதற்கு பிற்பாடாக குர்திஸ்தானிலே இருந்த போராளி பெண் கவிஞர்களுடைய அந்த தொகுப்பு வந்து ஆங்கிலத்திலே வெளியாகியிருக்கிறது. ஆங்கில இலக்கியத்தினுடைய மிகச்சிறந்த நாடக ஆசிரியரான ஹெரால்ட் பிண்டனுடைய முன்முறையுடன் இங்கே இருக்கிற கர்டிஸ்தான் சொலிடாரிட்டி கேம்பெயின் என்ற அமைப்பு அந்த கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த கவிதைகளில் சில நான் மொழிபெயர்த்த மலைகளை தவிர நமக்கு நண்பர்கள் இல்லை என்ற உயிர்மை பதிப்பகத்தினுடைய வெளியீடாக இருக்கிற சமகால குர்திஸ் கவிதைகள் தொகுப்பிலே நான் தொகுத்து கொடுத்திருக்கிறேன். அது அல்லாமல் இங்கே இருக்கிற ஜோனா லிவிங்ஸ்டன் என்ற ஒரு ஆங்கில பெண்ணை எல்சால்வடார் கெரில்லா பெண்கள் குறித்த கவிதை தொகுதி ஒன்றையும், அதே போலவே நிகாரகுவா விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட கிளாரிபல் அலெக்ரியா போன்ற பெண் கவிஞர்களுடைய ஒரு கவிதை தொகுப்பும் அவர் பயிர்த்திருக்கிறார். இந்த வகையில் உலக அளவில் பெண் கெரில்லா போராளிகளுடைய கவிதைகள் என்பது தொகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அந்த உலக பரப்பிலே இருக்கிற கவிதைகளுக்கு இணை வைத்து சொல்லக்கூடிய, அதனோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய காத்திரமான தன்மைகளை இந்த பெயரிடாத நட்சத்திரங்கள் தொகுப்பு கொண்டிருக்கிறது என்பதை என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். பொதுவாக வந்து பெண் போராளிகள் மீது என்னவென்றால் மரபு ரீதியான தாய்மை சார்ந்த பண்புகளை இவர்கள் நிராகரிக்கிறார்கள், இவர்கள் முரட்டத்தனமாக இருக்கிறார்கள், உயிரை கொடுக்கிற பண்பை கொண்டு, ஆதார பண்பை கொண்டு இவர்கள் உயிரை வாங்குபவர்களாக இருக்கிறார்கள் என்கிற மாதிரியான ஒரு சாப்ட் பெண்ணிலைவாத விமர்சனம் இந்த பெண் போராளிகள் மீது இருக்கிறது. அது மட்டுமல்ல, ரொம்ப வேடிக்கையான விமர்சனங்கள் கூட இன்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே இந்த கவிதை வந்து என்ன சொல்லுகிறது என்பதை வந்து 3 பிரதேசங்களில் எழுதப்பட்ட
சின்ன சின்ன கவிதைகளின் மூலம் நான் விளக்கலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக இந்த கவிதை என்பதை இந்த போராளிகள் பொதுவாக எப்படி புரிந்து கொள்கிறார்கள்? இப்ப லத்தீன் அமெரிக்க கவிதைகளை தொகுத்த பார்பரா ஹார்லோ என்ற ஒரு அமெரிக்க பெண்மணி இந்த போராட்டங்களில் இந்த உயிர் வாழ்தல் இருக்கிற இந்த சூழல்களில் சிக்கி தவிக்கிற இவர்கள் என்ன விதமான படைப்புகளை படைக்கிறார்கள், இவர்களுடைய மனநிலை என்னவாறு இருக்கிறது, இதற்கான அவசியம் என்ன என்பதை குறித்து ஆஃப்டர் லைஃப்ஸ் என்ற ஒரு புத்தகம் பதிப்பித்திருக்கிறார். அது வெர்சோ பதிப்பகம் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தில் சொல்லுகிற போது கவிதை என்பது பண்பாட்டு நிறுவனங்களுடைய ஒரு வரலாற்றினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த பண்பாட்டு நிறுவனங்களும் அந்த வரலாறும் போராட்டங்களுக்கான களங்களாக இருக்கிறது என்று சொன்னால், கவிதையும் கூட ஒரு போராட்டத்திற்கான களம்தான் என்று அவர் சொல்கிறார். இதே விஷயத்தை எல்சல்வடார் நாட்டினுடைய கெரில்லா கவிஞன் என்ற புகழ்பெற்ற அந்த ரோப் டால்டன் சொல்லும் போது சொல்கிறார், அவருக்கு கவிதை என்பது எப்படிப்படுகிறது, கவிதை வெறுமனே எழுத்தாக அவர் பார்க்கிறாரா, அல்லது லயம் சார்ந்த அல்லது மன உணர்வுகளை வெளிப்படுகிற ஒரு ஒரு வெளிப்பாட்டு வடிவமாக மட்டும்தான் அவர் பார்க்கிறாரா? இல்லை, அவர் சொல்கிறார், வார்த்தைகளால் மட்டும் ஆனதல்ல கவிதை என நீ அறிந்து கொள்ள உதவியதற்கு கவிதையே என்னை மன்னித்து விடு. வார்த்தைகளால் மட்டும் ஆனதல்ல கவிதை என அறிந்து கொள்ள உதவியதற்கு கவிதையே என்னை மன்னித்து விடு. அவன் கவிதை வார்த்தைகளால் மட்டும் ஆனது அல்ல என்பதுதான் ஒரு கெரில்லா கவிஞனுடைய ஒரு மதிப்பீடாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கே கவிதை என்பது செயல், சமூக மாற்றத்திலே, சமூக விடுதலையிலே, மானுட விடுதலையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தன்னை ஒரு ஆகுதியாக ஆக்குவது என்ற நடவடிக்கை தான் ஒரு கெரில்லாவை பொறுத்தவரை ஒரு கவிதை அனுபவமாக, கவிதையாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். அது எல்சால்வடார் நாட்டினுடைய கெரில்லா கவிஞனுடைய ஒரு வரி. இப்போது பாருங்கள், கிர்கிஸ்தான் கவிதைகளை பற்றி ஒருவர் சொல்கிறார். கவிதை அவருக்கு எவ்வாறாக தென்படுகிறது என்பதை பற்றி அவர் சொல்கிறார். மலைகளை சந்தோஷப்படுத்தும் பொருட்டு மரங்கள் காற்றை கேட்டுக்கொண்டது, புல்லாங்குழல்கள் போல மலைகளுடனும் சேர்ந்து இசை கோர்க்கும்படி. தோட்டங்களின் பயத்தை போக்குவதற்காக பறவைகள் மரத்தை கேட்டுக்கொண்டது, நமது அலைக்கரங்கள் கொத்து நடனமாடும்படி. கவிதைகளை விடுதலை செய்யும் பொருட்டு போராளிகளின் துப்பாக்கிகளிடம் நிலம் கேட்டுக்கொண்டது, இந்த அடர்ந்த இரவுக்கு தீயிட்டு சூரியனின் கரங்களில் விழுந்து மரணிக்கும்படி. அதாவது கவிதைகளை விடுதலை செய்யும் பொருட்டு போராளிகளின் துப்பாக்கிகளிடம் நிலம் கேட்டுக்கொண்டது, இந்த அடர்ந்த இரவுக்கு தீயிட்டு சூரியனின் கரங்களில் விழுந்து மரணிக்கும்படி. எனவே கவிதை என்பது தலையிடப்பட்டிருக்கிறது, சொற்கள் என்பது விலங்கிடப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த கவிதைகளை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்றாலும் கூட எப்படி விடுதலை செய்வது என்றால், இந்த அடர்ந்து இரவுக்கு தீயிட்டு சூரியனின் கரங்களில் விழுந்து மரணிக்கும்படி என்று சொல்கிறார். ஆகவே இப்போதும் கூட இந்த கவிதை என்பது கூட, இந்த கவிதை விடுதலை செய்வது என்பது கூட அவர்களுடைய உயிர் தருதல் என்ற அந்த விதமாகத்தான் ஒரு போராளி கவிஞன் புரிந்து கொள்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இப்போது நாங்கள் இந்த பெயரிடாத நட்சத்திரங்கள் என்ற இந்த தொகுப்பிலிருந்து ஒரு கவிதை. எல்சால்வடார் கவிஞனிடம் வெளிப்பட்ட அதே உணர்வு, இந்த கிர்கிஸ்தான் கவிஞனிடம் வெளிப்பட்ட அதே உணர்வு, இதே பாருங்கள் இந்த நாதினி என்ற ஒரு பெண்ணுடைய கவிதையிலே வெளிப்படுகிறது. 1991 ஆணையரவு சமரின் போது எழுதாத என் கவிதை என்ற தன் இறுதி கவிதையை கேப்டன் வானதி எழுதி கொண்டிருக்கிற போது அவர் அருகில் இருந்த போராளி நாதினி 2000ஆம் ஆண்டில் ஆணையரவு தளம் மீட்கப்பட்ட பின் எழுதிய கவிதை இது. இதுதான் இவருடைய முதல் கவிதை. வானதி சொல்கிறார், எழுதாத என் கவிதை யார் எழுத போகிறீர்கள் என்ற மாதிரியான அவருடைய கவிதை முடிகிறது. அதற்கு அவருடைய தோழி எழுதுகிறார், எழுதாத என் கவிதையை எழுதுங்களேன் எனும் உன் கவிதை எழுதப்பட்டு விட்டது. உப்புவெளியில் உருகிய உங்கள் உடல்கள் மீது எமது வீரர்கள் எழுதாத உன் கவிதையை எழுதி முடித்தனர். மறுபடியும் வாசிக்கிறேன். எழுதாத என் கவிதையை எழுதுங்களேன் எனும் உன் கவிதை எழுதப்பட்டு விட்டது. உப்புவெளியில் உருகிய உங்கள் உடல்கள் மீது எமது வீரர்கள் எழுதாத உன் கவிதையை எழுதி முடித்தனர். உண்மையில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது.
இந்த மலைகளை தவிர எமக்கு நன்றி குர்திஸ்தான் கவிதைகளை நான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக மொழிபெயர்த்தேன். இந்த ரோஸ் டால்டனுடைய கவிதைகளை நான் ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக மொழிபெயர்த்தேன். ஒரே விதமான உணர்வுகள் அந்த போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள், கெரில்லா போராட்டங்கள் ஈடுபட்டவர்கள் எவ்வாறாக பெறுகிறார்கள் என்பது ஒரு உடன் விளைவா அல்லது விடுதலை போராட்டத்தினுடைய ஆத்மாவாக இந்த கவிதை உணர்வு அந்த செயல் என்பது பரிணமிக்கிறதா என்பதையெல்லாம் நீங்கள் இந்த பெயரிடாத நட்சத்திரங்கள் தொகுப்பை வாசிக்கும் போது புரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில மிக முக்கியமான 3 பெண் ஆளுமைகள் என்று குறிப்பிட்டீர்கள். ஒருவர் இந்த தொகுப்பினுடைய தொகுப்பாளராக இருக்கிற ரஞ்சினி, இந்த தொகுப்பதற்கு இருக்கிற சிரமங்கள் சம்பந்தமாக எங்களிடம் பகிர்ந்து கொள்கிறார். அவர் ஊடுரு இணையதளத்தினுடைய ஆசிரியராக இருப்பவர். மற்றவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஆழியால் இந்த கவிதை போக்குகள், ஈழத்திலே பெண் கவிதை போக்கு எவ்வாறாக வந்திருக்கிறது, அந்த பெண் கவிதை போக்குகளிலே இந்த பெண் போராளியினுடைய கவிதை பெறும் இடம் என்ன என்பது குறித்து பேசவிருக்கிறார். அடுத்ததாக தமிழகத்திலிருந்து பம்பாயிலிருந்து புதிய மாதவி இந்த கவிதைகள் தமிழ் கவிதை பரப்பில், முழு தமிழ் கவிதை பரப்பில் வைத்து என்ன விதமான மதிப்பீடுகளை உருவாக்குறது என்பதை பற்றியும் இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இது 2000 ஆண்டு தமிழ் பாரம்பரிய கவிதை பரப்பில் பெறுகிற இடம் என்ன என்பதை குறித்து பேசவிருக்கிறார். ஆகவே அந்த வகையில் அவர்களுக்கான இடம் விட்டு இந்த வாய்ப்பளித்ததற்காக குருவரன் நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. ஆம் நேயர்களே, இப்பொழுது ஜமுனா ராஜேந்திரனுடைய ஒரு முன் உரையோடு விளக்கத்தோடு இன்னும் ஒரு கவிதையை இந்த பெண் போராளிகள், அவர் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்ற இந்த கவிதைகளை எழுதின 27 போராளிகளும் இப்பொழுது உயிருடன் இல்லை. அவர்கள் சமரில் உயிர் துறந்து விட்டார்கள். ஆனாலும் அந்த கவிதைகளை தேடி அவற்றை ஒரு தொகுப்பாக கொண்டு வந்திருக்கிறார்கள். பெயரிடப்படாத நட்சத்திரங்கள். அந்த பெண் போராளி ஒருவர் எழுதிய பெயரிடப்படாத நட்சத்திரம் என்ற தலைப்பிலான கவிதை பெயரையே புத்தகத்துக்குமாக வைத்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்திலிருந்து, அந்த கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு போராளியினுடைய மற்றொரு கவிதையை பார்த்து நாங்கள் ரஞ்சனியை இணைத்துக் கொள்ளுவோம். சுவிசிலிருந்து. நாளையும் நான் வாழ வேண்டும். கண்ணுறக்கம் தவிர்த்த நடுநிசி. எல்லை வேளையில் நெருப்பேந்துகிறது என் இதயம். 1000 விழிகளின் உறக்கத்துக்கான என் காவல் இருப்பு. நாளையும் நான் வாழ வேண்டும். எனதிழப்பின் நிரப்ப முடியா இடைவெளி புகுந்து பகை வரலாம். புதிதாய் ஒரு புலி விரைந்து வரும் வரை இரட்டிப்பு விழிப்போடு காத்திருக்கும் என் தோழியின் காவலுக்கு என்னிழப்பு காரணமாயிருக்க கூடாது. நாளையும் நான் வாழ வேண்டும். ஆம், நாளையும் நான் வாழ வேண்டும் என்ற அந்த கவிதையை கேட்டீர்கள். அதுவும் பெயரிடப்படாத நட்சத்திரங்கள் என்ற அந்த கவிதை தொகுப்பிலிருந்து வருகின்ற ஒரு பெண் போராளியினுடைய கவிதை பார்ப்போம். சுவிஸிலிருந்து இந்த நூலை தொகுப்பவர்களில் முக்கிய இடத்தை வகித்திருந்த ரஞ்சனி இந்த கவிதை நூல் தொடர்பாக என்ன கூறுகிறார் என்று கேட்போம். இன்றைய நிலாச்சோறு நிகழ்ச்சி பெயரிடப்படாத நட்சத்திரங்கள் என்ற பெண் போராளிகளின் கவிதைகள் அடங்கிய தொகுப்பு குறித்து பேச இருக்கின்றது. லத்தீன் அமெரிக்க, ஆப்பிரிக்க பெண் போராளிகளின் கவிதை தொகுதிகள் உலக மொழிகளில் நிறையவே வெளியாகி இருக்கின்றன. மிகச்சிறு வட்டங்களில் குறுகிய சுற்றில் மட்டுமே இதுவரை இருந்து வந்த ஈழ விடுதலை பெண் போராளிகளின் கவிதைகள் முதலாக ஒரே தொகுப்பாக வெளியாகி இருக்கிறது. இந்த கவிதை தொகுப்பு 160 பக்கங்களில் பெண்ணிய இணைய சஞ்சிகையான ஊடரவும் தமிழகத்தின் புகழ்வாய்ந்த பதிப்பகமான விடியலும் இணைந்து பெயரிடப்படாத நட்சத்திரங்கள் என்னும் பெயரில் இந்நூலினை பதிப்பித்திருக்கிறார்கள். சொல்லாத செய்திகள் துவங்கி பெயரிடப்படாத நட்சத்திரங்கள் வரை ஈழக் கவிதைகளின் பன்முக தோற்றங்களும் வளர்ச்சியும் குறித்ததாக இன்றைய இந்த கலந்துரையாடல் இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த கவிதை தொகுப்பினுடைய முக்கிய தொகுப்பை வெளிக்கொண்டு வருவதில் முக்கிய பங்காற்றிய ஊடரவினுடைய செயற்பாட்டாளர் ரஞ்சி
இப்பொழுது இணைந்திருக்கின்றார். வணக்கம் ரஞ்சி. வணக்கம். இந்த கவிதைகளை தொகுக்க வேண்டும் என ஏன் உங்களுக்கு எண்ணம் தோன்றியது? குறிப்பா பெண் எழுத்துக்களை ஊடகம் தொடர்ச்சியாக வெளியீடு செய்து வருகின்றது. அந்த வரிசையில் களத்தில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இந்த கவிதைகள் எழுதப்பட்டவை என்ற ரீதியில் இந்த தொகுப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் கருதினோம். அதனால் இதை நாம் தொகுப்பாக இன்று கொண்டு வந்திருக்கிறோம். கூடுதலா இந்த முகவுரையில் நாங்கள் கூறியது போல் இந்த கவிதைகளை எழுதிய போராளி பெண்களின் முனைப்பும், அதாவது எழுத நினைத்து எழுதாது மரணித்த, எழுத முடியாது என்று உறைந்து போன, அதாவது மகள்களின், மச்சாள்களின், அண்ணி சித்திகளின், அக்கா தங்கைகளின் பெருத்த மௌனமே இன்று இந்த கவிதைகளை தொகுக்க வேண்டும் என்று எம்மை உந்தி தள்ளியுள்ளது. ஒரு பெட்டைக்கு இந்த சமூகம் எப்போதும் போல கீறி வைத்திருக்கும் வளமையான அல்லது சலிப்பான வாழ்க்கை பாதையினை இந்த போராளி பெண்கள் பல சாகச திறன்களோடு நடத்தி காட்டியுள்ளார்கள். தமிழ் சமூகத்தில் பெண்களின் சாகசம் குறித்து இன்று வரை பேசப்படவில்லை. அவற்றையும் யுத்தத்தோடு யுத்தமாக முள்ளிவாய்க்காலில் குழி தோண்டி பிழைத்து விட்டனர். தமிழ் பெண்களின் வரலாற்றில் இவர்கள் பற்றி கட்டாயம் பேசப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலும் நாம் இந்த தொகுப்பை ஆவணப்படுத்தி இருக்கின்றோம். அதாவது நோக்கம் என்று பார்க்கும் போது தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியலோடு நமக்கு உடன்பாடு இருந்ததில்லை. ஆனாலும் தமிழ் மக்களின் விடிவுக்காக போராடுவதாக கருதி சென்ற அனைத்து போராளிகளின் தியாகத்தை, அவர்களின் அர்ப்பணிப்பை நாம் மதித்தே ஆக வேண்டும். அதிலும் குறிப்பாக பெண் போராளிகள் பற்றி நாம் விசேடமாக கணக்கில் எடுத்தாக வேண்டும். இந்த சமூகத்தின் வரவுகளுக்கு வெளியே அவர்கள் வருவது என்பது ஆயுதம் தாங்கி களத்தில் எதிரியுடன் போர் செய்வது என்பதும் இலகுவான காரியம் அல்ல. அதனால் பெண்களின் ஆளுமை பற்றிய கட்டுப்பட்டித்தனங்களை அது கட்டுடைத்துள்ளது என்ற ரீதியிலும் நாம் இந்த தொகுப்பை முக்கியமாக ஆவணப்படுத்தி இருக்கின்றோம். இதில் துயரம் என்னவென்றால், புலிகளின் ஆண் போராளிகள் முன்னாள் விடுதலை போராளிகளாக கௌரவிக்கப்பட, பெண் போராளிகள் சமூகத்தில் வரவேற்கப்பட முடியாதவர்களாக ஆகிப்போகும் நிலைதான் இன்று தோன்றியுள்ளது. அதனாலும் அவர்களுக்கான ஒரு அடையாளத்தை தக்க வைக்க வேண்டும் என்பதும் நமது நோக்கத்தில் ஒன்றாகும். அத்தோடு புலிவேட்டையின் பின்னால் பெண்களின் இந்த இலக்கிய வளம் அல்லது ஒரு பதிவு காணாமல் போய்விடக் கூடாது என்று நினைத்ததும் இதற்கு காரணமாக இருக்கின்றது. அப்படி இருக்கையில் இலங்கையிலிருந்து படைப்புகளை பெறுவது என்பது மிகவும் ஒரு கடினமான விடயங்கள். அதுவும் நடந்து முடிந்த பேரழிவின் பின் கவிதைகளை திரட்டுவது என்பது அதிலும் கடினமானது. இவ்வாறான கவிதைகளை தொகுப்பதிலே நீங்கள் எதிர்கொண்ட இடர்களை எவ்வாறு கடந்து சென்றீர்கள்? தொகுப்பை கொண்டு வருவதற்கு இலங்கையில் இருக்கும் சில நண்பர்கள் மிக மிக உதவியாக நமக்கு இருந்துள்ளனர். இத்தொகுதிகளை தேடி பெறுவதிலும் பிரதி பண்ணுவதிலும் மிக குறுகிய கால நாட்களில் மிக ஆர்வமுடன் அவர்கள் உழைத்தனர். அதுவும் மிக கஷ்டத்தின் மத்தியில் தான் அவர்கள் உதவி புரிந்தனர். அது மட்டுமன்றி இதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தாம் எதிர்பார்த்து ஏங்கி இருந்ததையும் அது செயல் வடிவம் பெறுவதிலும் அவர்கள் ஆவலாக இருந்தனர். அதனாலும் அவர்கள் மிகவும் கஷ்டத்தின் மத்தியிலும் நமக்கு இந்த கவிதைகளை தேடி நமக்கு தந்தனர். அவர்களில் எவருமே தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவாக கூட இருந்ததில்லை என்றுதான் நான் இவ்வளவுதான் நான் இதை கூற வேண்டும். என்றால் அவர்களுடைய பாதுகாப்பு கருதி. இந்த கவிதைகளில் நீங்கள் நினைக்கிறீர்களா இன்னும் பல போராளிகளினுடைய கவிதைகள் அல்லது களத்திலிருந்து எழுதியவர்களுடைய கவிதைகள் விடுபட்டிருக்கலாம் அல்லது தொகுப்புக்குள் வராமல் போயிருக்கலாம், இன்னும் அவற்றை தேடி மீளும் ஒரு பதிப்புகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இதில் எல்லா கவிஞர் போராளிகள், பெண் போராளியின் கவிதைகளும் சேர்க்கப்பட்டிருக்கு என்று நாங்கள் கூற வரவில்லை. சிலரின் கவிதைகள் நமக்கு கிடைக்காமல் கூட இருக்கலாம். இது இன்னொரு தொகுப்பாக கூட வெளிவரலாம். அது வேறு பதிப்பகங்கள் அல்லது நாங்களே அதை தேடி எடுத்து கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. இந்த கவிதை புத்தகத்தை நீங்கள் இவ்வாறு பல்வேறு இடர்களை தாங்கி இந்த தொகுப்பை கொண்டு வந்ததன் பின்பு இதற்கான வரவேற்பு ஈழத்தில் அல்லது புலம்பெயர் நாடுகளில், இந்தியாவில் எவ்வாறு இருக்கின்றது?
இதுக்கான வரவேற்பு ஏனென்றால் இது குறுகிய காலத்தில் தான் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பு தான் இத்தொகுப்பு வெளிவந்தது. இப்பொழுதுதான் நாங்கள் பரவலாக்கி கொண்டிருக்கின்றோம். இது பற்றிய விமர்சன கூட்டங்கள் கனடா, இந்தியா, மற்ற சுவிஸ், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் நடைபெற உள்ளன. அதுக்கான சில வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே 3 விமர்சனங்கள் வெளிவந்துள்ள இந்த 2 மாதத்தில் 3 விமர்சனங்கள் வெளிவந்துள்ளன. ஒன்று நான் நினைக்கிறேன் குளோபல் தமிழ் நியூஸ்லயும் வெளிவந்தது. இன்னும் பலர்கள் எழுதி எங்களுக்கு அனுப்புவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் அந்த புத்தகத்தின் விமர்சனங்கள் வந்த பிறகுதான் அதை பற்றி நாம் கதைக்க முடியும். இலங்கையிலிருந்து நிறைய தமிழ் பெண்களது கவிதை தொகுப்புகளும் சிங்கள பெண்களது தொகுப்புகளும் வந்திருக்கின்றன. அத்தொகுப்புகளில் இருந்து இந்த தொகுப்பு எந்த வகையில் வித்தியாசப்படுகிறது நினைக்கிறீர்கள்? தொகுப்பில் எழுதிய கவிஞர்கள் களத்தில் நின்று போராடிய நேரடி அனுபவங்களை பற்றி எழுதியுள்ளார்கள். இக்கவிதைகளில் இலக்கிய நயம், தரம் அல்லது கவித்துவம் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. எப்படியோ இந்த கவிதைகள் மேச மீது வைத்து எழுதப்பட்டதே அல்ல. அதாவது போர்க்களத்தில் நின்றபடி நேரடி அனுபவத்தில் நின்று வெளிக்கிளம்பியவை. இவை இந்த பொன் போராளிகளின் மனநிலையை, நம்பிக்கைகளை, கூட்டு வாழ்க்கையை, அதற்குள்ளான பகிர்வுகளை, போர் குணாம்சத்தை, கவி மனசை, கனவுகளை, ஏக்கங்களை, தாய் மீதான பாச குரல்களை, போரிட வேண்டிய நிர்பந்தத்தினை, போர் மீதான வெறுப்பு, மனித நேசித்தொன்றெல்லாம் பல பாடுபொருள்களை இதை கொண்டுள்ளது. இது மட்டுமன்றி பெண் விடுதலை பற்றிய பிரச்சனையை இக்கவிதைகள் பிரதிபலிக்கின்றன. இக்காரணங்களால் இத்தொகுப்பு மிகவும் முக்கியமாக படுகின்றது. இக்கவிதைகள் நேரடி அனுபவங்களை சொல்வது ஒரு வாசகரை இந்த உணர்வுகள், உணர்ச்சிகள் போன்றவைகளை இலகுவில் தொட்டிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை இக்கவிதைகள் கொண்டுள்ளன. அத்துடன் இந்த கவிதைகளை எழுதிய கவிஞர்கள் பலர் இன்று உயிருடன் இல்லை. இதைத்தான் நான் இப்போதைக்கு கூற முடியும். ஆம் ரஞ்சி, அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீர்கள் வெறுமனே புலிகளினுடைய அரசியல் அல்லது அந்த அரசியலோடு ஒன்றுபட முடியாத நிலைமைகள் என்பவற்றுக்கு அப்பால் அந்த அமைப்பிலே போராடிய பெண் போராளிகள், அவர்களுடைய நம்பிக்கைகள், போராட்டத்தின் மீது, மக்களுடைய விடுதலை மீது அவர்கள் கொண்ட நேசம் என்பவற்றுக்கு நிச்சயமாக மதிப்பளிக்க வேண்டும் என்ற அந்த உங்களுடைய அந்த உன்னத நோக்கம் என்பது மிகவும் போற்றப்பட வேண்டியது. காரணம், ஒட்டுமொத்தமாக புலிகள் என்ற ஒரு பெயருக்குள் அனைத்தையும் போட்டு மூடி அதற்கு மேல் ஏறி நின்று நாங்கள் ஜனநாயகம் அல்லது வேறு மனித உரிமைகள் பற்றி பேசுவது என்பதற்கு அப்பால் அங்கும் பார்க்கப்பட வேண்டிய பல விடயங்கள் உள்ளன என்பது நான் நினைக்கின்றேன். இந்த பெயரிடப்படாத நட்சத்திரங்கள் என்ற ஒரு கவிதை தொகுதி ஆதாரபூர்வமாக, எழுத்துப்பூர்வமான ஒரு முன்னுதாரணத்தை தந்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த தொகுப்பினை முன்னின்று கொண்டு வந்த உங்களுக்கும், உங்களோடு இணைந்து பணியாற்றியவர்களுக்கும் குளோபல் தமிழ் செய்திகள் இணையம் மற்றும் GDPC.FM வானொலி சார்பாக நன்றியை தெரிவிப்பதோடு அவற்றை எங்களுடன், நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு உரையாடலில் நீங்கள் பங்கு கொண்டமைக்காகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிக்கிறோம். இந்த கவிதை தொகுப்பின் தலைப்பு பெயரிடாத நட்சத்திரங்கள். இந்த தலைப்பை எழுதியவர் ஒரு பெண் போராளி கவிஞர். அவரின் பெயர் நகுலா. அதே போல இந்த பெயரிடாத நட்சத்திரங்களுக்கு அட்டப்படத்தங்களுக்கு வரைந்து தந்தவர் நந்தா கந்தசாமி. அவரின் புனை பேர் ஜீவன். கனடாவில் வசித்து வருகிறார். அடுத்ததாக இந்த கவிதைகள்ல 11 கவிதைகள், 11 தொகுதிகளிலிருந்து இந்த கவிதைகள் தேர்வு செய்யப்பட்டவை. அத்தோடு எந்தவித மாற்றமும் சொற்கள் கூட நாங்கள் செய்யவில்லை. பாவிக்கப்பட்டு ஒரு சொல்லாடல்ல, நம்பிக்கைகள்ல கூட நமக்கு உடன்பாடு இல்லாதிருப்பினும் கூட அவைகளில் நாம் கை வைக்கவில்லை. அதற்கான உரிமையும் நம்மிடம் இருப்பதாக நாம் கருதவில்லை. அடுத்ததா இந்த பெண் போராளிகள் இந்த குறிப்புகள் அச்சாக்கத்துக்கு நாங்கள் அனுப்பியிருந்தோம். அச்சாக்கத்தின் தவறினால் கடைசி 2 பக்கங்களில் வர வேண்டிய பெண் போராளி பற்றிய சிறு குறிப்புகளின் தொடர்ச்சி விடுபட்டு போயுள்ளது. அதனால் 4 பெண் போராளிகள் பற்றிய குறிப்புகள் மட்டுமே அச்சாகியுள்ளன என்ற தகவலை நாம் சொல்லியாக வேண்டியுள்ளது. நன்றி. நன்றி. உயிர்ப்பு. காலத்தின் சுமைகள் என் இதயத்தை அழுத்துகின்றன. நான் விடுகின்ற மூச்சுக்கூட முனகியபடியேதான். இருப்பினும் ஊன்றி சுவாசிக்கின்றேன். அது செல்லட்டும், தூரச் செல்லட்டும்.
மிக தூரச் செல்லட்டும். ஒரு சிறிய மூலைக்குள்ளும் பொந்துகளுக்குள்ளும் கூட செல்லட்டும். அங்கே என்னை போன்ற இன்னொருவருக்கு அது உயிர் படிக்கலாம். ஆம், அந்த உயிர்ப்பு என்ற கவிதையை பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் மும்பையிலிருந்து புதிய மாதவியை இணைப்பதற்கு இருக்கிறோம். ஆம் நேயர்களே, இப்பொழுது புதிய மாதவி மும்பையிலிருந்து இணைந்திருக்கின்றார். ஆம், நாங்கள் ஆரம்பிப்போம் எங்களுடைய உரையாடலை. பொதுவாக தமிழகத்தில் இன்று எழுதப்படுகின்ற பெண் கவிதைகளுக்கும் ஈழத்தில் எழுதப்பட்ட இதுவரை அறிய வரப்பெற்ற பெண் கவிதைகளுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கிறது என நீங்கள் அவதானித்திருக்கிறீர்கள்? தமிழகத்திலும் சரி ஈழத்திலும் சரி பெண் கவிஞர்களின் கவிதைகள் எல்லாமே தனி மனித ஆசை, மோகம், ஏக்கம், பரிதவிப்பு, கடந்த கால நினைவுகள் என்ற பொது தளத்தில் தான் பயணிக்கின்றன என்றாலும் கூட தமிழ்நாட்டு பெண் கவிஞர்களின் தேடல் வரலாற்று பார்வையுடனோ அரசியல் பார்வையுடனோ இருப்பது இல்லை. ஈழத்து கவிஞர்களின் கவிதை நூல்கள் பல தமிழ்நாட்டில் தான் பிரசுரமாகி சந்தைப்படுத்தப்பட்ட போதிலும் கூட அந்த ஈழ நிகழ்வுகளை, அந்த வரலாற்றை, அரசியலை தமது சூழலுக்கு ஏற்ற வகையில் பொருத்தி பார்க்க தமிழ் பெண் கவிஞர்கள் முயற்சித்ததாக கூட தெரியவில்லை. பெண் உடல், மனம், உடலின் அனுபவங்கள், உள்ள கிளர்ச்சிகள் என்ற அனைத்தையும் பேசி தன்னிலையில் ஈழ பெண் கவிஞர்கள் தம்மை இழந்து விடவில்லை. சமூகத்துடனான அவர்களுடைய உறவுகளை அவர்கள் தொடர்ந்து புதுப்பித்துக் கொண்டு சோதனைக்கு உட்படுத்திக் கொண்டு இருப்பதாகவே நான் நினைக்கின்றேன். அவர்களுடைய இறப்புக்கான வரலாற்று அடையாளத்தை அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். தங்களுடைய சோகத்தின் ஊடாக அந்த தனி அனுபவத்தை கொண்டு வந்த நிகழ்காலத்தின் சவால்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற அந்த சொற்களின் வல்லமை எப்படி, அந்த கவிதை எப்படி, தொனி எப்படி இருக்கிறது என்றால் ரொம்ப வல்லமை மிகுந்த தொனி. அந்த கவிதையுடைய தொனி மற்ற தமிழ்நாட்டு பெண் கவிஞர்களுடைய தொனியோடு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. இவர்களுடைய கவிதைகள் இந்த அகமும் புறமும் ஒன்றை தாக்கிய சூழலில் அரசியலுக்கு ஒரு நூதன பொருளை இவர்களுடைய கவிதைகள் வழங்கி இருப்பதாக நான் நினைக்கின்றேன். இவர்கள் தனி மனித வாழ்க்கையை அரசியல் படுத்திய அரசியல் முழக்கங்களிலும் அந்த சொல் ஆடல்களிலும் அன்றாட மானிடத்தை இழந்து விடவில்லை. அதிலிருந்து தன்னுடைய மானிடத்தை மனித வாழ்வை இவர்களுடைய கவிதைகள் கண்டடைகின்றன. ஆனா அதற்கு நேர் எதிர்மறையாக தமிழ்நாட்டு பெண் கவிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், எனக்கு தெரிந்து எந்த பெண்ணிய கவிஞரும் நிகழ்கால சமூக கொடுமைகளை கண்டு கொள்வதில்லை, அல்லது மௌனம் சாதிக்கிறார்களா என்பதும் எனக்கு தெரியவில்லை. இதை ஏன் நான் அழுத்தமாக சொல்ல வேண்டியது இருக்கிறது என்றால், மணிப்பூர் மங்கையரின் போர்க்கோளும் பெண்ணிய கவிஞர்களுக்கு பாடுபொருளானதில்லை. மராட்டிய மாநிலத்திலே கயர்லாஞ்சி என்ற ஊரிலே ஒரு பெண்கள் சிதைக்கப்பட்டு அவருடைய பாலிய உறுப்புகள் வல்லாங்க செய்யப்பட்டு நிகழ்வுகள் எல்லாம் இவர்களுடைய கவிதைகளுக்கு தீண்டாமையாகத்தான் இருக்கிறது. இதெல்லாம் கூட விட்டுலாங்க. இப்ப லாஸ்ட் செப்டம்பர் 29 கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்தது. 19 வருடங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டு தர்மபுரி மாவட்டத்துல வாச்சாத்தி மலை கிராமத்தில் வல்லாங்க செய்யப்பட்ட அந்த 18 பெண்களுக்கான ஒரு தீர்ப்பு வெளியிடப்பட்டது. அந்த நிகழ்வு 1992 நடந்தது. 19 வருடத்திற்கு பிறகும் கூட எந்த பெண்ணிய கவிஞரும் இதை பற்றி பேசியதே இல்லை. ஏன் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களின் உடல் சாதி சார்ந்த அடையாளமாக பார்க்கப்படுவதாகவே நான் நினைக்கின்றேன். எனவே அரசியல் சமூக பார்வைகளை புறக்கணித்த பெண்ணியம் பாதுகாப்பானது என்பதளவு என்னவோ அம்மாதிரியான அடையாளங்களையே பெண்ணியமாகவும் பெண்மொழியாகவும் பார்க்கும் ஒரு பார்வை தமிழ்நாட்டு பெண் கவிஞர்களிடம் வளர்த்தெடுக்கப்பட்டிருப்பதாக நான் கருதுகின்றேன். ஆம், இதுவரை நீங்கள் அறிந்த ஈழத்து பெண் கவிதைகளில் இருந்து பெயரிடப்படாத நட்சத்திரங்கள் தொகுப்பு எந்த விதத்தில் வேறுபடுகிறது என்று நினைக்கிறீர்கள்? ஏற்கனவே இந்த கலந்துரையாடலில் சொல்லியது போல இவர்கள் எல்லாம் களத்தில் நின்று ஆய்வும் தாங்க போராடியவர்கள். அதுதான் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வேறுபாடு. இரண்டாவதாக இந்த கவிஞர்கள் அந்த களத்தில் நின்று போராடிய காரணத்தினால்
இந்த கவிதைகளில் இருக்கின்ற அந்த உண்மை தன்மை, முகத்தில் அரைகின்ற அந்த யதார்த்தம், இதெல்லாம் ஒரு வேறு விதமான ஒரு கருத்து இல்லை. அதாவது கருத்துகள் எல்லாம் கவிதைகள் ஆகும்போது பிரச்சாரமாகிவிடும் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாம. ஆனால் அந்த வாழ்வு அனுபவத்திலிருந்து நிறுவப்படும் ஒரு கருத்து உருவாக்கம் பிரச்சாரமாகாது என்பதற்கு இந்த புத்தகம் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அப்ப இந்த போரில் என்னதெல்லாம் நடந்தது, இந்திய அமைதிப்படை கட்டம், இந்திய அரசுடனான ஒப்பந்தங்கள், இந்திய அரசை நோக்கி இவர்களுக்கு ஒளிவு மறைவின்றி கேட்ட கேள்விகள், அவர்கள் எதிர்கொண்ட போர்க்கள நிகழ்வுகள், அதனுடைய அகம்புறம் சார்ந்த பாதிப்புகள் அனைத்தையுமே இவருடைய போர்க்கால இந்த கவிதைகள் பதிவு செய்திருப்பதன் மூலம் இன்றைய போர் இலக்கியங்கள், வார் போயம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இலக்கிய வரிசை தொகுப்பு இடம் பிடிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இவர்கள் களத்திலிருந்து போரிட்டவர்கள் என்பதனால் தனக்கு கிடைத்த அந்த சொற்ப நேரத்தில் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு வடிகாலாக தங்களுடைய கவிதைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இதை பதிவு செய்தே ஆக வேண்டும் என்றோ அல்லது பெண்ணியம் பேசுவதற்காகவோ அல்லது கவிஞராக தான் அறியப்பட வேண்டும் என்பதற்காகவோ இவர்கள் எதையும் எழுதவில்லை. கடைசியாக ஆனால் மிக முக்கியமான ஒரு வேறுபாடாக இவர்களுடைய கவிதைகளிலே நான் கண்டது, தமிழ் ஈழ தேச விடுதலை கிடைத்தவுடன் பெண் விடுதலையும் சாத்தியப்பட்டுவிடும் என்று இந்த பெண் போராளிகள் நம்பி இருக்கிறார்கள். அல்லது அம்மாதிரியான ஒரு நம்பிக்கை அவர்களிடம் உருவாக்கப்பட்டிருப்பதை அவர்களின் கவிதை தொகுப்பு உறுதி செய்கின்றது. அதை வாசித்த போது எனக்கு நினைவுக்கு வந்தது, இந்திய விடுதலை போராட்டத்தில் கூட அரசியல் விடுதலை கிடைத்தவுடன் சமூக விடுதலையும் வந்துவிடும் என்று நம்பியதுதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த பெண் கவிதைகளின் பெண் விடுதலை இந்த பெண் கவிதைகளின் பெண் விடுதலை இம்மாதிரியான மாயக்குறைக்குள் சிக்கிக் கொள்ளவில்லை. இவர்கள் தன்னை தன் பெண்ணுடலை ஆணவத்திட வல்லாந்து செய்த இந்த மற்ற பெண் கவிஞர்கள், இந்த போராளி பெண் கவிஞர்கள் எல்லாம் மற்ற ஈழத்து பெண் கவிஞர்களுடைய பெண் விடுதலை இம்மாதிரியான ஒரு மாயை இல்லை அவங்க கிட்ட. தேச விடுதலை கிடைச்சிட்டுனா பெண் விடுதலையும் கிடைச்சிடும் அவர்கள் நம்பவே இல்லை. இந்த பெண்ணியம் சார்ந்த இந்த ஒற்றை புள்ளியில் தான் மற்ற ஈழத்து பெண் கவிஞர்கள், இந்த ஈழத்து பெண் போராளிகள் கவிதைகளும் வேறுபடுகின்றன என்று நான் நினைக்கின்றேன். ஆனா அதே நேரத்துல இவங்க ஏன் இதை பாடவில்லை, ஏன் இவர்கள் இதை சொல்லவில்லை, ஏன் இந்த பெண்ணிய கருத்தை சொல்லவில்லை என்பதெல்லாம் பேசுவது, இந்த கவிதைகளில் அதையெல்லாம் தேடுவது, காலம் சூழல் இந்த ரெண்டையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் நாம் செய்கின்ற ஒரு அர்த்தமற்ற செயலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஈழப் போராட்டத்தின் வரலாறும் அதில் பெண்களின் பாத்திரமும் குறித்து என்ன விதமான தரிசனங்களை இந்த பெயரிடப்படாத நட்சத்திரங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறது? ஈழப் போராட்டத்தின் வரலாற்றில் தனி ஈழம் மட்டுமே தமிழர் உரிமைகளுக்கான தீர்வாக இருக்க முடியும். 1976 ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் ஒழித்த தந்தை செல்வாவின் குரலில் இருந்து இன்றைய முள்ளிவாய்க்கால் வரை தனி ஈழத்திற்கான அனைத்து நியாயங்களையும் இந்த பெண்களின் குரலும் சேர்த்து பதிவு செய்திருக்கிறது. இந்த போராட்ட வரலாற்றில் இவர்களுக்கான இடம் குறித்த பல்வேறு சான்றுகளை இந்த கவிதைகள் போகிற போக்கில் பதிவு செய்திருக்கின்றன. இவர்கள் போர்க்களத்தில் தான் நின்றார்கள். சொல்லுகிறார்கள், எப்போதும் எனக்கு யுத்தம் பிடிப்பதில்லை என்று. ஆயினும் அதன் முழக்கத்தினிடையே எனது கோலம் மாற்றமடைந்தது கால நிர்பந்தத்தில் என்று ஒரு கவிதை வரி வருகிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், என்ன கால நிர்பந்தம்? அப்போதுதான் இந்த கவிதையின் பின் இணைப்பாக இணைக்கப்பட்டிருக்கும் யாழ்ப்பாணம் மாணவர் ஒன்றியம் 96களிலே வெளியிட்ட அந்த துண்டு பிரசுரம் கால நிர்பந்தத்தை காட்டும் ஒரு மிக முக்கியமான ஆவணமாக இருக்கிறது. ஏன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிற அந்த கிருஷ்ணாந்தியும் ரஜினியும் போராட்கள் அல்ல, இருந்தாலும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சூழலில் தான்
இந்த பெண்கள் எதிரிகளை அடக்க முன் வந்ததும் இன்னும் சிலர் அந்த பாதுகாப்பற்ற சமூக சூழலில் இருந்த பாதுகாப்பான ஒரு இயக்கத்திற்கு அடைக்கலம் புகுந்தது நடந்திருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்றால், எங்களை போன்றவர்கள் ஈழத்தை பற்றி புரிந்து கொண்டது அதன் இடதுசாரி பின்னணி இயக்க வரலாறு, அதன் இடதுசாரி இலக்கிய வரலாறு, இவைகளை கொண்டு நாங்கள் நிறைய வாசித்திருக்கிறோம். ஆனால் இதை எதுவுமே அந்த சமூகத்தையோ குறிப்பாக அந்த குடும்பத்தின் பெண்களின் நிலையில் எவ்விதமான தாக்கங்களையும் அவை ஏற்படுத்தவில்லை என்பதையும் சேர்த்தே கவிதைகள் பதிவு செய்திருக்கின்றன. ஏன்னா ஒரு கவிதையில சொல்லுவாங்க, பாரதி உன் பாட்டை படித்துத்தான் இவள் பைத்தியமாகி போனார், நடைமுறைப்படுத்திய போது சமூகம் இவளை நேர்மையற்றவள் என்றது ஒரு கவிதையில பதிவு செய்திருக்காங்க. இன்னும் ஒரு நிர்பந்தத்தையும் இந்த கவிதை சொல்லுகிறது. வயோதிக அன்னை, மணமாலைக்காய் காத்திருக்கும் முதிர்கன்னி சகோதரியர், நட்சத்திரங்களை வீட்டினுள் இருந்தவாறு என்னவெல்ல மாற்ற முடியாத வறுமை. அப்படியான அந்த வறுமையும் கூட இவர்களுக்கு ஒரு நிர்பந்தமாக இங்கே திணிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல இன்னொரு கவிதையில வரும், சிலுவை சுமைப்பது நான் மட்டுமல்ல, ஆணையில் அறையப்பட்ட என் உணர்வுகளும் தான் என்கிற அந்த கவிதை வரி அந்த போர்க்கள சூழலில் கூட அவர்களுக்கான உணர்வுகளை அவர்கள் பதிவு செய்ய தவறவில்லை என்பது குறிப்பிடுகிறது. எனக்கு இந்த கவிதைகளை படிச்சுட்டு இருக்கிற போது எனக்கு அடேல் பாலசிங்கம் இந்த பெண் போராளிகளை குறித்து ஆவணப்படுத்தி இருக்கின்ற போது சில வரிகளை எழுதியிருந்தார்கள். என்ன வரிகள் என்றால், அதை அப்படியே அந்த வரிகளை சொல்லுகிறேன். They belong to totally new world, a world outside a normal woman's life, and that is what makes this women fighters so interesting and admirable. அப்படின்னு ஒரு கருத்தங்க. ஆனா எல்லா பெண்களையும் போல இந்த போராளி பெண்களுக்கும் காதல், ஏக்கம், உணர்வுகளின் குமுறல், குடும்ப உறவுகள், வீடு தொடர்ந்து வாழும் வாழ்க்கையின் தவிப்பு எல்லாம் தானே இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த புத்தகத்தில் இந்த போராளிகளின் கவிதைகளிலே வரலாற்றால் அளிக்க முடியாத சான்றுகள் இருக்கின்றன. இதை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆயுதம் தாங்கிய பெண் போராளிகளின் வரிசைகளை பற்றி யமுனா ராஜேந்திரன் கூட தான் பேசும்போது குறிப்பிட்டார். பாலஸ்தீனியம், லெபனான் ஆர்மிகளில் எல்லாம் பெண்கள் இருந்ததை பற்றி. ஆனால் அவர்களுடைய பங்களிப்பு எல்லாவற்றையும் விட ஈழத்து பெண் போராளிகளின் பங்களிப்பு போர்க்களத்தில் பல மடங்கு அதிகம். சற்றப்ப 30 போர்க்களங்களிலே சமர் புரிந்தவர்கள் இந்த பெண் போராளிகள். இந்த வரலாற்று பார்வையின் ஊடாக இந்த இலக்கிய சான்றுகளை வைத்துக் கொண்டு நாம் பார்க்கின்ற போதுதான் உங்களையும் என்னையும் போல ரத்தமும் சதையுமான மனிதர்களுக்கான எல்லா உணர்வுகளும் இவர்களுக்கும் இருந்திருக்கின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இப்பெண் போராளிகளை சமூகத்திலிருந்து வேறானவர்களாக நாம் சித்தரிக்க முயன்று அது ஓரளவும் வெற்றி பெற்ற காரணத்தினால் இன்றைக்கு ஆயுதங்கள் மௌனமான இக்காலகட்டத்தில், அதாவது இந்த போஸ்ட் வார் பீரியட், இன்றைய பீரியட் இந்த போஸ்ட் வார் பீரியட், போருக்கு பிந்தைய காலகட்டம். இப்போது ஈழ தமிழ் சமூகம் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெண் போராளிகளை வெறுக்கி வைத்திருக்கும் அவலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ என்ற அச்சம் என் போன்றவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. புறநானூற்று தமிழ் கவிதை மரபில் வைத்து இந்த பெண் போராளிகளின் கவிதைகளை நீங்கள் ஒப்பீட்டு ரீதியில் எவ்வாறு மதிப்பிடுகிறீர்கள்? எல்லாருக்குமே தெரியுதா, புறநானூறு என்று சொன்ன உடனே நாமெல்லாம் காது புளிக்க வீர தாய்மார்களின் கதைகளை எல்லாம் நிறையவே கேட்டிருக்கின்றோம். புறநானூற்றில் தன் தந்தையே, உடன்பிறப்பை, கணவனை, மகனை என்று தன்னை சார்ந்த ஆண் மக்களை போராடிய பெண்கள் அவர்கள் எல்லாம். ஆனால் எந்த வீர தாய்மார்கள் யாரும் களத்தில் நின்று ஆயுதம் தாங்கி போராடவில்லை. இன்னும் சொல்ல போனா இந்த தொல்காப்பியத்தினுடைய பொருட்பாவிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பெண்கள் போர்க்களத்தில் போரிடக்கூடாது, அளவுக்கு என்டர் பேட்டில் ஃபீல்ட் அப்படிங்கறது அங்க சொல்லப்பட்டிருக்கு. பேரரசுகளின் காலத்தில் கூட
பெண் ஆயுதம் தாங்கி போரிட்டதாக தமிழ் சமூகத்தில் பேசப்படவில்லை. வீர உணர்வை தலைமுறையா தன் சந்ததிகளுக்கு ஊட்டி வளர்க்க ஒரு கடப்பாடு மட்டுமே பெண்ணுக்கு இருந்ததாக தெரிகிறது. அந்த வீர மனப்பான்மை அதையும் கண்ணகியின் அறச்சீற்றத்தையும் தொன்மங்களிலிருந்து எடுத்துக்கொண்ட இப்பெண் போராளிகள் விடுதலை இயக்க வரலாற்றிலே ஒரு புதிய சகாப்தத்தை படைத்திருக்கின்றார்கள். எந்த மகனுக்கா என் கால்களை நகர்த்த? நேற்று விதையின்று போன மூத்தவனுக்கா? இல்லை இப்போதுதான் விதைக்கப்பட்ட என் இளைய குஞ்சிக்கா என்ற காந்தாவினுடைய கவிதை வரிகள் எல்லாம் அப்படியே புறநானூற்றின் தொடர்ச்சியாகவே நான் இருப்பதாக பார்க்கின்றேன். புறநானூறு என்று சொல்லுகின்ற போது அந்த புறநானூற்று காலத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றார். அங்கே அகநானூரையும் நான் பார்க்கின்றேன். அந்த அகநானூற்றிலே பெண்ணினுடைய காதலும் மென்மையும் நளினமும் போற்றப்பட்டிருக்கின்றன. பெண் என்றால் மென்மையானவள், காதல் வசப்பட்டால் அவளுக்கு கைவளை நெகிழும், பசலை படரும் என்கிற மாதிரியான பெண்கள் மீது திணிக்கப்பட்டிருந்த விஷயங்களை எல்லாம் இவர்கள் கவிதைகளும் உடைத்து விட்டன. தாயில மீட்க தோல் கொடுத்து விட்டு குதூகுலம் மாறாமல் குறுஞ்சிரிப்பு போகாமல் பொய் கால்களும் பொய்விட்ட வெளிகளுமாய் உலா வருகின்ற பெண் போராளிகளை பார்த்த பின்பும் வெளி திறக்க விருப்பமின்றி மனம் மாறு போக்கின்றி பேதையர் என்று பூவையர் என்று உதடுகள் இசைக்கும் வெற்று கோஷங்களை சுமப்பதற்கு இந்த பெண் கவிஞர்களும் சரி இவர்களுடைய கவிதைகளும் சரி தயாராக இல்லை. இம்மாதிரியான அந்த புறத்தில் இருக்கின்ற வீரத்தை எடுத்துக்கொண்டார்கள். அகம் சார்ந்த விஷயத்தில் இவர்கள் எப்படி வேறுபட்டு இருந்தார்கள் தொன்மங்களில் இருந்து என்பதற்கு இந்த கவிதைகள் ஒரு மிகச்சிறந்த சான்றாக இருக்கின்றன. இறுதியாக நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீர்கள், இந்த போராளி அதாவது ஈழத்து மற்றைய பெண் கவிஞர்களிடத்திலிருந்து இந்த பெண்களுடைய கவிதைகளிலே ஒரு மாற்றம் காணப்படுகிறது. அதிலே குறிப்பான மாற்றம், அவர்கள் இந்த தேச விடுதலை கிடைக்கின்ற பொழுதே பெண்களுக்கான சமூக விடுதலையும் கிடைத்துவிடும் என்று இந்த பெண் கவிஞர்கள், இந்த போராளிகள் நம்பியிருந்தார்கள். ஆனால் மற்றவர்கள் அதை நம்பவில்லை என்று. எனவே நீங்கள் அந்த இடதுசாரி அரசியல் ஊடாக இலக்கியத்தையும் ஈழத்து வரலாறுகளையும் ஈழத்து போராட்டங்களையும் இடதுசாரி பார்வையில் கூட நீங்கள் வாசித்து அறிந்திருக்கிறீர்கள் என்று கூறினீர்கள். எனவே உங்களுடைய பார்வையில் இவ்வாறு இந்த தேச விடுதலையுடன் சமூக விடுதலை, பெண் சார்ந்த விடுதலையோ அல்லது சாதிய அடக்குமுறைகளோ இவ்வாறான கூறுகளுக்கான விடுதலைகளும் கிடைக்கும் என்று ஒரு தரப்பினர் நம்பியிருந்ததை நீங்கள் சரியென்று பார்க்கிறீர்களா? அல்லது இந்த தேச விடுதலை போராட்டங்களிலே இவ்வாறான கோஷங்கள் அந்த போராட்ட காலத்தில் இருக்கும், பின் அவை நீங்கள் இன்னொரு கேள்வியையும் கேட்டிருந்தீர்கள், இப்பொழுது இந்த பெண் போராளிகள் ஈழத்து தமிழ் சமூகத்தால் ஒதுக்கப்படுகிறார்களா என்ற ஐயம் எழுகின்றது. எனவே இவை குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, எந்த அரசியல் விடுதலை மட்டுமே சமூக விடுதலையை பெற்று தந்துவிடவே முடியாது என்பதில் நான் ரொம்ப எனக்கு கருத்து வேறுபாடே கிடையாது. அரசியல் விடுதலையின் ஊடாக சமூக விடுதலையில் பேசப்படுகின்ற போதுதான் நாம் அடைந்த அரசியல் விடுதலைக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இந்திய விடுதலை இயக்கத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்த கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டு வந்திருக்கிறார் தன்னுடைய எழுத்துக்களிலே. இன்று நீங்கள் இடதுசாரி அந்த விஷயமாக நீங்கள் பேசினீர்கள். அது அவர்கள் எழுத்துக்களின் ஊடாக பெண்களை பார்க்கட்டும், சம உரிமைகளை ஆகட்டும், அவர்கள் இலக்கியங்களும் இயக்கங்களும் பேசியது ஒருபுறம் இருக்க, அந்த குடும்ப சூழல் அதற்கு முற்றிலும் மாறுபட்டதாகவே இருந்திருப்பதை நான் பார்க்கின்றேன். ஏன்னா இந்த பெண்கள் சொல்லுகிறார்கள், அடுப்பறையில் இருந்து அகதி போட்டது போலும் அம்மா என்று சொல்லுகிறார்கள் இந்த பெண்கள். அம்மா உன்னுடைய துயரத்தை தான், நீ சொல்லாத அந்த விஷயங்களை தான், உன்னுடைய நீ அடைக்க வைத்த அந்த உணர்வுகளைத்தான் நான் என்று சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். நான் உரிமைகளை பேசிய போதெல்லாம் என்னை இந்த சமூகம் என்னை கெட்டவள் என்று சொன்னது. எந்த உரிமைகளை இடதுசாரி இயக்கம் பேசிக் கொண்டு இருந்ததோ, உச்சகட்டத்தில் பேசிக் கொண்டு இருந்ததோ, நியாயப்படுத்தியதோ எல்லாம் பேசினார்களோ, அதே அவர்களுடைய குழந்தை பெண் மகளோ மனைவியோ பேசுவது அப்படியானால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது.
என்கிற புரிதல் எனக்கு இந்த கவிதைகளை படிக்கின்ற போது ஓரளவு வருகின்றது. இறுதியாக நீங்க என்ன கேட்டீர்கள்? அதாவது அப்போ இந்த பெண்களுக்கு என்ன, இந்த பெண் போராளிகள் சாதாரண பெண்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்தது. என்ன சொல்ல போனா நாங்க கூட இங்க இருந்து வெளியில இருந்து பார்க்கின்ற எண் போன்றவர்கள் கூட அப்படி இருக்குமோ என்று நம்பக்கூடிய அளவுக்கு அந்த பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்தது. அதனால்தான் நான் அந்த வரிகளை உங்களுக்கு சொன்னேன். டோட்டலி நியூ வேர்ல்டு, the world outside a normal women's life. அவர்களுக்கு மற்ற பெண்கள் மாதிரி எந்த உணர்வுகளும் கிடையாது. அவங்க அந்த உலகத்திலே என்ன, அவர்களுடைய உலகமே வேறு. ஆனா அந்த வேறான உலகத்தில் இருந்து கொண்டுதான் சாதாரண பெண்களுக்குரிய எல்லா அபிலாஷைகளோடும் இந்த பெண்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதை மிக மிக அழுத்தமாக பெயரிடாத நட்சத்திரங்கள் பதிவு செய்திருக்கிறது. அப்போ நாம அந்த பிம்பத்தை கட்டமைச்சிட்டோம். இந்த பிம்பத்தை இந்த பெண்கள் எல்லாம் சமூகத்தில் இருக்கின்ற மற்ற பெண்களை போன்றவர்கள் அல்ல, அதிலிருந்து வித்தியாசமானவர்கள் என்று கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிம்பம் காரணமாக இன்றைக்கு உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண் போராளிகளுக்கு சமூகத்தில் மற்ற சமூகத்தில் இருக்கின்ற பெண்களை போன்ற மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கவில்லை. இதற்கான காணொளிகளை நான் பார்க்கின்றேன். இதற்கான நிறைய கட்டுரைகளை ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் இன்னும் மரணிக்கவில்லை, அவர்கள் இன்னும் போராளிகள் தான், இப்படியான நிறைய கட்டுரைகள் நான் வாசிக்கின்றேன். அப்போது எனக்கு பயம் வந்திருந்தது. நான் நினைத்தேன், அப்படியானால் அவர்கள் அன்றைக்கு கட்டமைத்த அந்த சிந்தனை தான் இன்றைய தமிழ் சமூகத்தில் என்ன மாதிரியான நிலையை உருவாக்கி இருக்கிறது என்றால், இந்த பெண்கள் நம்மளுடைய சமூக வாழ்வுக்கு ஏற்றவர்கள் அல்ல, சமூக வாழ்வுக்குள் இவர்கள் நுழைவது சரியாக இருக்க முடியாது. சொல்லிட்டேன், நம்ம முத்திரை குத்தி வைத்திருக்கிறோம். இவர்கள் குடும்ப வாழ்க்கைக்காகட்டும் சமூக உறவுகளுக்காகட்டும் இவர்கள் ஏற்றவர்கள் அல்ல, அவர்கள் வேறு உலகத்திலிருந்து வந்தவர்கள் என்கிற முத்திரையை நாம் குத்தி வைத்த காரணமாக, அந்த பிம்பத்தை கட்டமைத்திருந்த காரணமாக இன்றைக்கு இருக்கின்ற ஒரு சாதாரண ஈழத்தினுள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாகட்டும், ஏன் பாரிஸில் வாழ்ந்து கொண்டிருப்பதை கூட ஒரு பதிவு செய்திருந்தார் தமிழ் மனத்திலே. அவருடைய மகனுக்கு பெண் பார்த்ததாகவும், அப்போது அவர் உயிருடன் இருக்கும் புலிகளின் போராளி இயக்கத்தில் இருந்த ஒரு பெண்ணை சொன்னதாகவும், அப்போது அந்த மகனுக்கு பெண் பார்த்தவர், போராளி குட்டிகளா, அதுகள் குடும்பத்துக்கு லாயக்கில்லை என்று சொன்னதாகவும் பதிவு செய்திருந்தார். இதெல்லாம் அந்த வட்டத்திலிருந்து வெளியில் என்று வாசிக்கின்ற எங்களை போன்றவர்களுக்கு நாம் போராளிகள் என்றால் என்ன மதிப்பீட்டை, என்ன கருத்துருவாக்கத்தை வைத்திருந்தோம்? போராளி என்றால் செத்து மாண்டு இருக்க வேண்டுமா? போராளி என்றால் போர்க்களத்தில் உயிர் வைத்தவர்கள் தான் போராளிகளா? போர்க்களத்தில் உயிர் வைத்த போராளிகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்கின்றோம் என்றால் அவர்களுடைய வீரத்தை, அவர்களுடைய பங்களிப்பை நாம் மதித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் இன்றைக்கு உயிருடன் இருக்கின்ற இந்த போராளிகளையும் அல்லவா நாம் மதிக்க வேண்டும். அது ஏன் நடக்கவில்லை? அது நடக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? என்ன மனநிலை நம்மளுடைய தமிழ் மக்களை அதற்கு தள்ளி இருக்கிறது? இப்படியான சிந்தனைகள் எங்களுக்கு வருகிறது. அதான் இந்த கவிதைகளை பார்க்கின்ற போது எனக்கு இருந்த அந்த பிம்பம் உடைந்தது என்று நான் முதலிலேயே சொன்னேன். வெரி நார்மல். அவங்க எங்க வேறுபட்டாங்கன்னா, சந்தர்ப்பம் கிடைத்தால் ஒரு பெண் எதையும் அவள் துப்பாக்கி ஏந்தி காற்றில் நடக்க முடியும், கனமான துப்பாக்கியை ஏந்த முடியும், நவீன கருவிகளை அவள் கையாள முடியும், சந்தர்ப்பம் கிடைத்தார் ஆணைக்கு இணையாக என்பதை இந்த பெண் போராளிகள் நிரூபித்தார்கள் என்பதை தவிர எல்லா பெண்களுக்குமான எல்லா இயற்கை மனுஷ குணங்களும் அபிலாஷைகளும் இவர்களுக்கும் இருந்தன. அவர்கள் வித்தியாசமானவர்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை சமூக சூழலுக்குள் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டது மட்டும்தான் உயிர் நீத்த பெண் போராளிகளுக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதையும் கௌரவமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த செய்திகள் ரொம்ப தூக்கமில்லாமல் அடித்திருக்கிறது. இப்ப
இப்படி 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 நம்ம சொல்லணும். நம்ம சமூகம், தமிழ் சமூகத்திற்கு அது போராளிகள் என்றால் என்ன மதிப்பீடு வைத்திருக்கிறது? இல்லை எதை வைத்துக் கொண்டு போராளி என்று கணக்கெடுக்கிறார்கள்? அப்படியான கேள்விகள் எழுகிறது அல்லவா? அப்ப நம்ம அதற்கு வைத்திருந்த அர்த்தங்கள், மதிப்பீடுகள், விழுமியங்கள் எல்லாமே தகர்ந்து போகிறது. இல்ல சொல்கிறார்கள் நிறைய அந்த போஸ்ட் வாரத்தில் வந்து இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும் என்று சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் இப்படி ஏற்பட்டு இருக்கின்ற இந்த சூழலில் இவர்களுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மனநிலையாக, பொருளாதார ரீதியாக, பாதுகாப்பு ரீதியாக இவர்களுக்கு நீங்களும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த கேள்வியை இந்த பெயரிடாத நட்சத்திரங்கள், அதாவது சிறுகதைகளை பற்றி சொல்லும் போது சொல்லுவார்கள், ஒரு கதை முடிந்தவுடன் தான் அந்த கதையினுடைய இன்னொரு தொடங்குகிறது என்று சொல்லி. இந்த பெயரிடாத நட்சத்திரங்களை வாசித்து முடித்த பிறகு இன்றைக்கு உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த போராளிகளின் முகங்கள் எங்களை தூக்கமில்லாமல் அடித்துக் கொண்டு இருக்கின்றன. இதை நான் பதிவு செய்வது ரொம்ப வருத்தத்தோடு பதிவு செய்கின்றேன். என்னடா உங்களின் ஒருத்தியாக நானும் தான் இருக்கின்றேன். நாம் அவர்களுக்கு என்ன செய்ய போகின்றோம்? எப்படி அவர்களை நாம் நீங்கள் எங்களில் ஒருத்தித்தார், நீ வேறானவள் அல்ல என்பதை எப்படி உணர்த்தப் போகின்றோம் என்கிற கேள்வி எனக்கு இருக்கின்றது. அது பெயரிடாத நட்சத்திரங்களை வாசித்த பிறகு எல்லாருக்கும் ஏற்படும் என்பது என்னுடைய நம்பிக்கை. மிக அருமையாக, அழுத்தமாக, யதார்த்தபூர்வமான உதாரணங்களுடன் தெளிவான உரையாடலை நடத்தியிருந்தீர்கள் புதிய மாதவி. உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் இன்றைய இந்த பெயரிடாத நட்சத்திரங்கள் இந்த கவிதை தொகுப்பும் அதனோடு ஒன்றுபட்டிருந்த அதற்கு பின்னால் இருந்த பல்வேறு விடயங்களையும் முன்னே கொண்டு வந்து வெளிச்சப்படுத்திய உங்களுக்கு GDBC.FM, globaltamilnews.net ஊடகங்கள் சார்பிலும் சர்வதேச நேயர்கள் சார்பிலும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பு எனக்கு நீங்கள் கொடுத்ததற்கு உங்களுக்கும் என்னுடைய நன்றி. நன்றி நன்றி. காதலின் புதிய பரிமாணம். இப்பொழுதெல்லாம் அவனை அடிக்கடி காண முடிவதில்லை. சற்று தொலைவில் வேறொரு முகாமுக்கு மாற்றப்பட்டிருந்தான். என் பாதைகளை மாற்றியும் கூட அவனை அடிக்கடி காண முடிவதில்லை. முகாமின் வாசலில் அவனது வாகனமோ தோழர்களோ நிற்கக்கூடும். எல்லாவற்றையும் தாண்டிய தேடலாய் என் பார்வை விரியும். அவனது ஒவ்வொரு அசைவும் என்னுள்ளே மனப்பாடமாயிருக்கிறது. கடிதங்களோ அவன் அருகிலாய் உணர்த்தும். கடிதங்களை மீட்டலில், பதிவுகளை வெளிக்கொணர்தலில் காலநகர்த்தலாய் கழிவுறும் நாட்கள். எப்போதாவது தெருவில் அவசர இயக்கத்தில் கண்டுவிட நேர்கையில் சந்திப்பை வரவேற்பதாய் அவன் கண்கள் ஒருமுறை விரியும், மறுகணம் ஆழ்ந்து மூடிக்கொள்ளும். இன்றைய நிலாச்சோறு நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஆலியால் இணைந்திருக்கின்றார். பெயரிடப்படாத நட்சத்திரங்கள் என்ற கவிதை தொகுதி வெளிவந்திருக்கிறது. பெண்ணியலாளரும் எழுத்தாளரும் சமூக செயற்பாட்டாளருமான ஆலியால் இந்த கவிதை தொகுப்பு நூல் பற்றி எங்களோடு கலந்துரையாட இருக்கின்றார். வணக்கம் ஆலியால். வணக்கம். ஈழப்பெண் கவிதைகள் என பார்க்கும்போது சொல்லாத செய்திகள் துவங்கி பெயரிடப்படாத நட்சத்திரங்கள் வரை 3 போக்குகளை நாங்கள் கண்டிருக்கிறோம். இன ஒடுக்குமுறைக்கு எதிரான அடையாள எழுச்சியும் அந்த இயக்கத்தில் பெண்களது பங்கேற்பும் அவர்தம் மீட்சியும் குறித்ததாக சொல்லாத செய்திகள் இருந்தன. ஒரு வகையில் அது இலட்சியவாதத்தினதும் கனவுகளினதும் காலம் என்று நாங்கள் சொல்லலாம். 90களிலும் அதன் பின்பும் வெளியுலகை எட்டிய ஈழப்பெண் கவிதைகள் தமிழ் சமூகத்தினதும் போராட்டத்தினதும் சிதைவும் அழிவும் குறித்ததாக விமர்சன பிரக்ஞை கொண்டதாக இருந்தன. ஒரு வகையில் போராட்டத்தை எதிர்மறையாக பார்த்ததாக இந்த கவிதைகளை நாங்கள் பார்க்க முடியும். இப்போது வந்திருக்கிற பெயரிடப்படாத நட்சத்திரங்கள் பெண் போராளிகள் கவிதைகளின் தொகுப்பு. இதுவரை பரவலாக வெளியிடப்பட்டிருக்காத பிரிதொரு பெருமானத்தை இந்த கவிதை தொகுதி முன்வைத்திருக்கிறது. இந்த 3 வகையிலான கவிதைகளுக்கும் இடையிலான வித்தியாசங்களை நீங்கள் எப்படி மதிப்பிடுகிறீர்கள்?
ஈழப்பெண் கவிதைகள்ல இந்த போக்குகள் என்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1980 இருந்து 2012 வரையிலான கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களை தான் நீங்க தசாப்தங்கள்ல தான் நீங்க சொல்ற அத்தனையும் நடந்திருக்கிறது. இந்த இன ஒடுக்குமுறைக்கு எதிரான எழுச்சி, அந்த எழுச்சியின் உருவாக்கத்துல பெண்களும் பங்கேற்றல் போன்றவையெல்லாம் நீங்க சொன்னது போல ஒரு கனவு சொல்ற காலம் என்றுதான் நாங்க சொல்லலாம். ஆனா எந்த சமூகமும் இந்த இலட்சிய கனவுகள் காண்பதுல தவறு இல்லை. ஆனா அவை மெய்ப்படுவது எவ்வளவு தூரம் அல்லது எத்தனை வீதம் சாத்தியம், அந்த சாத்தியப்பாடுகளை அடைவதற்குள்ள அவங்க கொடுக்க வேண்டியவை, இழக்க வேண்டியவை, சந்திக்க வேண்டிய அவலங்கள், சிதைவுகள் என ஏராளமான பிரச்சனைகளுக்கு அவங்க முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதாலதான் இந்த ஈழத்து கவிதை புலத்துல வெவ்வேறு போக்குகள், அதாவது எழுச்சியும் இலட்சியவாதமும் கூடிய கவிதைகள், அடுத்தது இந்த எழுச்சியால சமூகத்துக்குள் ஏற்பட்ட அந்த பக்க விளைவுகள் விளைந்த கவிதைகள் என வேற வேற போக்குகள் இருக்குது. இந்த சமூக விளைவுகள் என்று நான் சொல்லிக்கல, இந்த சிறைப்பிடிக்கப்படுறது, கடத்தப்படுறது, வன்புணர்வுகள், கொல்லப்படுதல், குடும்பங்கள் சிதைதல், இதால குழந்தைகள் தனித்து போதல், இந்த மாதிரியான போக்குகள், அந்த விளைவுகள். இந்த போக்குகள் காணப்படுற அதே காலகட்டத்திலேயே இவற்றுக்கு சமாந்தரமாக கிட்டத்தட்ட 1985க்கு பிறகு இந்த பேரிடாத நட்சத்திரங்கள் போக்கும் நிகழ்ந்து கொண்டுதான் இருந்திருக்கு. ஆனா அந்த அந்த கவிதைகள் மட்டுப்படுத்தப்பட்ட சுற்றுகளுக்கு மட்டுமே அவை கிடைத்திருக்கின்றன. அவை ஈழத்து பெண் கவிதைகளுக்கு இன்னொரு பரிமாணத்தையும் கூட்டுது. ஏனென்றா இந்த பெண் படைப்பாளிகள் அனைவரும், இந்த பேரிடாத நட்சத்திரங்கள்ல வந்த பெண் படைப்பாளிகள் அனைவரும் போராட்டத்துல நேரடியா தம்மை ஈடுபடுத்தி கொண்டவர்கள். அதால இந்த கவிதைகள்ல அவர்கள சாகச உணர்வு இருக்கு, திடம் இருக்கு, ஓர்மம் இருக்கு, ஆளுமை இருக்கு, இன்னும் பல வகை உணர்வுகள் இருக்குது. இவற்றோடு அந்த களப்பணி அனுபவங்கள் ஊடாக இந்த உணர்வுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதாலதான் எங்களுக்கு ஒரு புதியன்றதை விட புரிதொரு பரிமாணம் கவிதைகள், ஈழத்து கவிதைகள்ல எங்களுக்கு கிட்டுது. இந்த வேறுபாடுகளுடைய கவிதை போக்குகளைத்தான் கவிதை போக்குகளை ஈழத்து தமிழ் சமூகத்தின் ஒரு பன்முகப்பட்ட போக்குகளாக பார்க்கணும். இந்த 3 போக்குகளையும் நான் பன்முகப்பட்ட போக்குகளாத்தான் பார்க்கிறேன். ஒன்றை விட ஒன்று நல்லது, இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது என்றும் பல்வேறுபட்ட காலப்பகுதியில் அதே நேரம் சமாந்திரமாகவும் பன்முகப்பட்ட போக்குகள் நிகழ்ந்திருக்கு. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அந்த வகையில பொதுவாக உலகெங்கிலும் போராட்டங்களில் நேரடியாக ஈடுபடாவிட்டாலும் அதிகம் பாதிப்புக்கு உள்ளாகி வருவது தாய்மார்களாக, மனைவியராக, குழந்தைகளாக, பெண்களாக என்று இவர்களே அதிகம் இருக்கிறார்கள். இந்த பெண் இருப்பின் அவலம் போராட்டத்தில் நேரடியாக ஈடுபட்ட பெண்களின் இக்கவிதைகளில் பதிவாகி இருக்கிறது என நீங்கள் கருதுகிறீர்களா? இந்த தொகுப்புல உள்ள பெண்கள கவிதைகள்ல சொந்தங்களுக்கு, அதாவது தாய் தந்தையர், நண்பிகள், நண்பர்களுக்கு மற்றும் பெயர் தெரியாதவர்களுக்கு நிகழ்ற பாதிப்புகள் மற்றும் இறப்புகள் பதிவாகி இருக்கு. இப்ப பெயர் தெரியாதவர்களுக்குண்டா சொந்தம் இல்ல, ஆனா வீதியில நடந்து போற ஒருவருக்கு திடீரென்று ஒன்று நடக்குது. அப்ப அந்த மாதிரியான பாதிப்புகள், இறப்புகள் பதிவாகி இருக்கு. அதே நேரம் அந்த ஊர்கள், கிராமங்கள், அவற்றுக்கு நடந்த பாதிப்புகளையும் இந்த பெண்கள் ஆவணப்படுத்தி இருக்கிறாங்க. யுத்தத்துக்கு எதிரான வெறுப்பும், அதுதான் எனக்கு ஆச்சரியமா, யுத்தத்துக்கு எதிரான வெறுப்பு கூட இதுல குறிக்கப்பட்டிருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் மேலால அவங்களோட அந்த போக்கஸ் கூடுதலா செயற்திறன் நோக்கித்தான் இருந்ததே ஒழிய அவங்க இப்ப இந்த இதுகளை பற்றி, என்னத்தை பற்றி, இந்த தான் ஒரு தாயோ, நான் ஒரு மனைவியா, குழந்தையா, அந்த மாதிரியான இதுகள்ல அவங்க கூடுதலா அவங்களோட அந்த போக்கஸ், குறிக்கோளை அங்கால திருப்புறதை விட அவங்க சமூகத்தை நோக்கித்தான் திருப்பி இருக்கிறாங்க. அதாவது அதுக்காக சமூகம் வேண்டா, தாய்மார், பெண்கள், குழந்தைகள் இல்லையா, அந்த மீனிங்ல இல்ல, அவங்களையும் சேர்ந்ததுதான் சமூகம். ஆனா இவங்களோட போக்கஸ் செயற்திறன் குறிச்சு தான் இருந்திருக்கு. அப்ப அதுதான் கூடுதலா இதுல பதிவாயிருக்கு.
அது எப்படி அத நண்பிகள், நண்பர்கள், சொந்தங்கள் அப்படி ஊர்கள், கிராமங்கள் அப்படி என்ன அப்படி பொதுவாக பதிவு செய்திருக்கிறாங்க. பெண், குழந்தை, மனைவி அப்படி என்று சொல்லி தனித்தனியாக அப்படி என்று பதிவு செய்ய இல்லை. போரில் நேரடியாக ஈடுபடாதவர்கள் எனும் போது தென்னிலங்கை பெண்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது. அவர்களது கவிதைகளிலும் தமிழில் தொகுதிகளாக வெளிவந்திருக்கிறது. அந்த கவிதைகளில் இடம்பெறும் பெண் சார்ந்த அவலங்களுக்கும் தமிழ் பெண்கள் எதிர்கொள்ளும் அவலங்களுக்குமான வித்தியாசங்களை உங்களால் அவதானிக்க முடிகிறதா என்றால் அது குறித்து நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இது குறித்த வித்தியாசங்கள் இப்ப பொதுவா பார்த்தா யுத்தங்கள் மக்களுக்கு நன்மைகளை அப்படி ஒன்றும் அள்ளி சொரிகிறது இல்லை. தொடர்ச்சியான யுத்தம் மூலமான இழப்புகளை இந்த இழப்புகளையும் அவலங்களையும் அதிகம் அனுபவித்து சிதைந்தவர்கள் வடக்கு கிழக்கு மக்கள், அதாவது பெண்களும். நீங்க பெண்களை பற்றி இதுல குழந்தைகளை பற்றி கேட்கிறோடைய அதை பற்றி பெண்களும் குழந்தைகளும் தான். மற்றும் அதே நேரம் சீரழிந்து போனதும் இந்த வடக்கு கிழக்கு பகுதிகள் தான். ஏனென்றால் வடக்கு கிழக்கு மக்களின் அந்த வீட்டுல நடுவீடே போர்க்களமா மாறி போனது. அந்த வடக்கு கிழக்கு அந்த முழு ஏரியாவையும் எடுத்து அது ஒரு வீட்டுக்கு ஒப்பிட்டோம்னா அந்த நடுவீடே போர்க்களமா மாறி போனது. தென்னிலங்கை பெண்களை பொறுத்த வரையில இன ஒடுக்குமுறைக்கு எதிரான அந்த அடையாள எழுச்சி, அது தொடர்பான போர் எங்கோ ஒரு கோடியில தான் நடந்தது. இவங்க தெற்குல இருக்கிறாங்க, ஆனா இது ஒரு கோடியில தான் நடந்தது. வடக்குலையும் கிழக்குலையும் ஒரு கோடியில தான் நடந்தது அவங்களுக்கு, தென்னிலங்கை பெண்களை பொறுத்தவரையில. ஆனா எங்கோ நிகழ்ந்தாலும் அது தென்னிலங்கையிலையும் பல விளைவுகளை ஏற்படுத்தினது. இப்ப ஆட்கடத்தல், சுற்றி வளைப்புகள், அந்த மாதிரி இதுகள் ஏற்படுத்தினது என்பதை நாங்க மறுக்க இயலாது. தென்னிலங்கை பெண்கள்ற கவிதைகள்ல இந்த இந்த இன ஒடுக்குமுறைக்கு எதிரான அடையாள எழுச்சி தொடர்பான இந்த போரை பற்றி எப்படி பதிகிறாங்கன்றா, பிரிவாற்றாமை மற்றது சமாதானத்துக்கான விருப்பு, இந்த ரெண்டு விஷயங்களை வச்சுதான் அவங்க பதிகிறாங்க. இப்ப பிரிவாற்றாமை என்றா மகன் போருக்கு போயிருப்பார், இல்ல கணவனோ அவங்களோட காதலரோ யாராவது போயிருப்பாங்க. அப்ப அது தொடர்பா அவங்க நல்ல நண்பர்கள் போயிருப்பாங்க. அப்ப அது தொடர்பா ஒரு பிரிவாற்றாமை அதுல பதியுது. மற்றது பிரிவாற்றாமை அவங்க இந்த இடைக்கால பிரிவாகவும் இருக்கலாம், சில நேரம் இறந்து போற அந்த மாதிரி பிரிவாற்றாமையும் இருக்கும். அதுவும் சமாதானத்துக்கான விருப்பம் அதுகள் தான் கூடுதலாக காணப்படுது. ஆனா இப்ப வடக்கு கிழக்கு எடுத்து பார்த்தோம்னா அதிகம் நிறைய பேரும் ஊர்களும் நேரடியாகவே பாதிக்கப்பட்டன. அதால வடக்கு கிழக்கு பகுதிகள் வாழ்ற பெண்கள்ற கவிதைகள்ல பெரும்பாலும் எல்லா வகையான அவலங்களும் இழப்புகளும் பாடுபொருளா போச்சுது. தென்னிலங்கை பெண்கள்ற கவிதைகள் தொடர்பா இன்னொன்றையும் நாங்க கணக்குல எடுக்கணும். என்னண்டா, இந்த ஜேவிபி எழுச்சி கால பகுதியில 71, 87, 89 அந்த தீவிரமான எழுச்சி கால பகுதிகளில் தென்னிலங்கை பெண்கள் எழுதின கவிதைகள் கிட்டத்தட்ட இதே வகையான இந்த வடக்கு கிழக்கு பெண்கள் ஃபேஸ் பண்ற இதே வகையான இழப்புகளையும் அழிவுகளின் அவலத்தை காட்டுற உணர்வுகளையும் கொண்டிருந்தன. அப்ப தென்னிலங்கை பெண்களை பொறுத்தவரையில அவர்களுக்கும் வேறொரு வகையில, அதாவது அந்த ஜேவிபி எழுச்சி கால பகுதி அந்த காலம் வேறொரு வகையில அவங்களோட நடுவிடும் போர்க்களமா தான் இருந்திருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 89 வரை அந்த காலப்பகுதி வரை என்று சொல்லலாம். அப்ப ஆனா இப்ப அதான் அப்ப ரெண்டு பகுதியினரும் வேறு விதங்கள்ல அவங்க அந்த போரை ஒரு குரூப் போரை எதிர்கொண்டிருக்கு, இன்னொரு குரூப் அந்த அவங்களோட சிவில் வார் அந்த அதுகளை அந்த எழுச்சியை எதிர்கொண்டிருக்கு. அப்ப ரெண்டு வகையிலையும் அந்த யுத்த காலத்துல அந்த ரெண்டு பகுதி பெண்களும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. பெயரிடப்படாத நட்சத்திரங்கள் கவிதைகளின் முக்கியத்துவம் என நீங்கள் எவற்றை கருதுகிறீர்கள் அல்லது வரையறுக்கிறீர்கள்? என்ன பொறுத்த மட்டும் இதுல அவங்களோட அந்த முதல் நாங்க அந்த வெவ்வேறு வகையான
அந்த போக்குகளை பற்றி கதைச்ச நேரம் நான் சொன்ன மாதிரி இந்த கவிதைகள்ல வந்து அவங்களோட சாகச உணர்வு இது வந்து தமிழுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு புதிய பரிமாணம். அப்ப அந்த சாகச உணர்வு தமிழுக்கண்ட ஈழத்து தமிழ் கவிதைகளுக்கு வந்து புதிய பரிமாணம். அப்ப அந்த அது ஒரு அந்த ஆளுமை அதுகள் எல்லாம் அவங்களோட அந்த அவங்களுக்கு கவிதைகள் பற்றிய பயிற்சி இல்லாமலே களப்பணி அனுபவமூடாக முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த இவங்களுக்கு கவிதைகள் இப்படி எழுதணும் இல்ல இலக்கியம் பற்றி அந்த புத்தகங்களை படிப்படியா வாசிக்கிறது, அதன் மூலமா இந்த கவிதை மற்றது இந்த ஒர்க் ஷாப்புகள்ல கலந்து கொள்றது, அந்த மாதிரியான ஒரு 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 வளர்ச்சியூடாக வராம நேரடியா களப்பணி அனுபவங்களூடாக இந்த அவங்களோட உணர்வுகள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு ஒரு விசேஷமான ஒரு முக்கியத்துவம் என்று நினைக்கிறேன். எனக்கு இந்த அவங்களோட அந்த தமிழ்ல பெண்களோட சாகசம் வந்து நவீன கவிதைகள்ல பேசப்பட இல்லை. அது வந்து இதுல பேசப்படுறது வந்து ஒரு ஒரு புதிய பரிமாணம் தான். அதான் இந்த கவிதையோட முக்கியத்துவம் என்றும் சொல்றேன் நான். இறுதியாக பொதுவாக இந்த ஆரம்ப காலத்தில் சொல்லாத செய்திகளிலிருந்து பெயரிடப்படாத நட்சத்திரங்கள் வரையிலான கவிதைகளிலே பெண்களினுடைய கவித்துவம் அல்லது அவர்கள் கொண்டு வருகின்ற விடயங்கள், அவர்களுடைய நாளாந்தம் எதிர்கொள்ளும் சமூக ரீதியான பிரச்சனைகள் என்பவற்றை அவர்கள் எவ்வாறு வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பொதுவாக சுருக்கமாக எதையாவது கூற விரும்புகிறீர்களா? மழைக்காலங்கள். மழை ரசிக்கத்தக்கது. காற்று கட்டுப்படுத்தப்பட்ட அறையின் கண்ணாடி சாரலங்களினூடே பூமரங்களை தழுவி வழிவதை, சூடான தேநீரை அருந்தியபடி பார்க்கும்போது மழை மிகவும் ரசிக்கத்தக்கது. மழை வெறுக்கவும் தக்கது. வேயாத கூரைகளினூடே விழுந்து போர்வையற்ற மனிதர்களை தழுவி மருந்துகளற்ற மருத்துவமனைகளில் அவர்களை படுக்க வைக்கும் பொழுதும், உரமற்று விளையும் பயிர்களை வரம்பின்றி பெருகி அளிக்கும் பொழுதும், பதுங்கு குழிக்குள் நிறைந்து நகர்வுகளை தடுக்கும் பொழுதும், எங்கள் சுவாசமாய் இயங்கும் ஆயுதங்களில் இயங்கு நிலை தடைகளை ஏற்படுத்தும் பொழுதும் மழை வெறுக்கத்தக்கதாகவே இருக்கிறது. எனினும் மழையை எவரும் வெறுப்பதில்லை. சில வேளைகளில் நாங்களும் மழையை ரசிக்கக்கூடும். காற்று கட்டுப்படுத்தப்பட்ட அறைகளும் கண்ணாடி சாரலங்களும் பூமரங்களை மழை தழுவும் காட்சியும் அனைவருக்கும் கிடைக்கும் பொழுது நாங்களும் மழையை ரசிக்கக்கூடும். உதடுகளில் பொருத்தப்பட்ட தேநீர் கோப்பையை மறந்து மழை துளிகளில் ஒளிரும் தோழர்களின் நினைவில் தோய்ந்தபடி. இறுதியாக இன்னும் ஒரு கவிதையை அந்த தொகுப்பிலிருந்து பார்ப்போம். நம்பிக்கை ஒளி என்ற கவிதையை பார்ப்போம். நம்பிக்கை ஒளி. நான் பறக்கத் துடிக்கிறேன், என்னால் முடியவில்லை. என் கைகளும் கால்களும் பிணைக்கப்பட்டு சிரசிலே முள்முடி தரிக்க நிர்பந்திக்கப்பட்டுள்ளேன். என் முழு சக்தியையும் திரட்டி நான் பறக்கத் துடிக்கின்றேன், என்னால் முடியவில்லை. ஒடுக்குமுறைகள் என் குரல் வழியை நெரிக்கின்றன. மூட நம்பிக்கைகளோ என் மேனி மீது பாம்புகளாய் நெளிகின்றன. சாக்கடை நாற்றத்தை விஞ்சிய துர்வாடை என் நாசிகளை மூச்சுமுட்ட முனைகிறது. ஆனாலும் என்னுள் முகை கொண்டுள்ள அசைக்கவியலா ஒளிபுருந்திய நம்பிக்கை மீது மட்டும் ஆணி அறைந்திட எவராலும் முடியவில்லை.